இந்த வாழ்க்கைய மனுஷங்க முன்பாக நான் தலை குனிந்து போய் வாழ்ந்துடக்கூடாது. எப்படி இருந்தாலும் நான் அவங்க முன்பாக தலை நிமிர்ந்து வாழணும் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயம் அந்த வாழ்க்கையை வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு அவங்க முன்பாக உங்க தலையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்க பயந்த அந்த பயம் நீங்கி உங்களை அவர் ஆசிர்வதிக்க போகிறார். ரோமர் நம்ம 9வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எவன் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒரு கல்யாண வீட்டுல ஒரு சாப்பாடு குறைபட்டு போனதுன்னா எவ்வளவு பெரிய அவமானம் அதை நடத்துகிறவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பைபிள்ல நடக்கும் போகும்போது கர்த்தர் அந்த கல்யாணத்துல போயிருக்கிறார். திராட்சரசம் குறைபட்டு போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் மற்றவங்க முன்பாக தலை குனிந்து போயிருவனோ, அவங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு போயிருவனோ, நான் எல்லாம் செய்தனே, எல்லா காரியத்தையும் நான் பொறுப்படுத்தி செய்தனே, இதற்கு இவ்வளவு செலவு பண்ணனே, ஆனால் கடைசி நேரத்துல மற்றவங்க முன்பாக நான் தலை குனிந்து போயிருவனோ, என் குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க, நான் அவங்க என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அந்த கல்யாண காரியத்துல ஒரு வெட்கப்பட்டு போகிற காரியம் நடப்பதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்படி? முந்தின இருந்த திராட்சரசத்தை விட பிந்தினது தித்திப்பாக இருந்தது என்று. இந்த வார்த்தை உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கையில முந்தினது கசப்பானதாக இருக்கலாம். மற்றவங்க முன்பாக நான் அவமானப்பட்டே இருந்துட்டேனே, இனிமேல் என் குடும்பம் இப்படியே தலை குனிந்து போயிருமா அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினதை விட பிந்தினது உன் வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். நான் யார் முன்னாடி உன்னை நான் தலைகுனிய விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.